Hello guys, welcome to Great Tech News. இந்த Tech Newsல ரொம்ப ஹாட்டான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு ஹாட்னு பார்த்தீங்கன்னா சீட் ரொம்ப சூடா இருக்கு. அவ்வளவு ஹாட்டான இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கேன். ஸோ இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். camscaner அப்ளிகேஷன்ல இருந்து. இந்த அப்ளிகேஷனை பத்தி ஏற்கனவே ஒரு Tech Newsல சொல்லியிருந்தேன். கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா Play Storeல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசனா ஸ்பைவேர் வந்து இதில் இன்ஸ்டால் இருக்கு. ஸோ அதர் பர்சனோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை திருடுறாங்க அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணாங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணனாலுமே கூகுளே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னோட மொபைலையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பட் இப்போ என்ன இதுக்கான ஒரு நியூஸ் லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த camscaner-ஓட டெவலப்பரே வந்து இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம், அதில் எந்த ஒரு ஸ்பைவேரும் இல்லை அப்படின்னு சொல்லி ரீஅப்ளை பண்ணி இப்போ Play Store-ல இவங்க என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நிறைய காமில் இருந்திருக்கும், நிறைய வந்து ஒர்க்கில் இருந்திருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் Play Store-ல இப்போ அவைலபிளில் இருக்குது. பட் இருந்தாலும் இது எந்த அளவு செக்யூர் அப்படின்னு தெரியல. செக்யூர்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே நிறைய அளவுக்கு கொடுக்குறது தான். ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறுபடியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் Xiaomi கிட்டே இருந்தா. Xiaomi பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் இந்தியாவில் மட்டுமே 100 மில்லியன் ஸ்மார்ட் ஃபோன் விற்றுருக்காங்களாம். 10 கோடி ஸ்மார்ட் ஃபோன். இமேஜினேஷனை பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு மொபைல் கம்பெனி மட்டுமே இவ்வளோ ரீடிங்கில் இருக்காங்கன்னா மற்ற மொபைல் கம்பெனியில் எவ்வளோ மொபைல் சேல் ஆகிருக்கும் இந்தியாவில். ஸோ இந்தியாவை ஒரு மெயின் மார்க்கெட்டாக வச்சு நிறைய கம்பெனி சேல் பண்ணுறாங்க. பட் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த மொபைலில் எங்கே தாங்க வச்சிருக்கீங்க? தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேனலில் இருக்க வீடியோ பிடிச்சிருந்தாலுமே ஷேர் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஸ்மார்ட்டர் லிவிங் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. 17/9/2019 2020 நிறைய ஹோம் டிவைஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் Xiaomi-ல. அது மட்டும் இல்லாமல் இதே டேட்டில் ரெட்மி 70 இன்ச்சுக்கான டிவியை லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இது வந்து சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. 39,000 ரூபா அங்கே ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. பட் இந்தியாவில் என்ன ப்ரைஸ் வைப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்தியாவில் எல்லாருமே அதிகமாக வந்து ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மெயினாக வந்து எலக்ட்ரிக் டிவைஸ் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லா வெளிநாடுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிஸ் எல்லாமே இந்தியா ஒரு மெயினான மார்க்கெட்டிங்காக பார்க்குறாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அடுத்த அப்டேட்மே மொபைல் ஃபோன் யூஸருக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். Huawei i5 பாலியனில் அவங்களோட புது ப்ராசஸருக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னா எந்த மாதிரி ப்ராசஸர்னு சொல்லி இதை பார்த்தாலே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா kirin990. ஸோ இதுக்கு முன்னாடி kirin980 கொடுத்துருந்தாங்க. இதில் அவங்க கம்பாரிசன் என்ன பண்ணுறாங்க? இது ஒரு 5G ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எது கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 852, அடுத்து பார்த்தீங்கன்னா X0S9825 அவங்களோட பழைய ப்ராசஸர் kirin80 விட 25% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய டாக்ஸை வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ், பெட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்க்க போனாலே இதில் எத்தனை CPU கொடுத்துருக்காங்க, எத்தனை கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16 கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி kirin80 கொடுத்தாங்க. அதிலே வந்து 10 கோர்ஸ் தான். நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு ப்ராசஸரில் கோர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டு டேவிட் பண்ணியிருப்பாங்க. அதோட ஒர்க் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதோட டிரான்சிஸ்டரை மெயின் பண்ணி தான் ப்ராசஸரோட ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. நேனோமீட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நேனோ டெக்னாலஜி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். இதில் எத்தனை டிரான்சிஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பில்லியன் 10.3 பில்லியன் டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ப்ராசஸில் 16 பார்ட்டாக பிரிச்சு. ஸோ அப்போ எந்த அளவு கிராஃபிக்ஸ் இருக்கும், எந்த அளவு ஃபோட்டோகிராஃபி, எந்த அளவு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி இருக்கும் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியாது. பார்க்கலாம். ஸோ இது எந்த மொபைலில் என்டர் ஆகுது, ஸோ எந்த அளவு ஃபாஸ்ட்டாக டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்மே Xiaomi கிட்ட இருந்தா. Xiaomi கிட்ட இருந்து என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு டீசர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் டர்போ. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட்டாக ஒரு சார்ஜர் டெக்னாலஜியில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சார்ஜருமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஃபாஸ்ட் சார்ஜர் டர்போ ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh உள்ள ஒரு பேட்டரியை ஒரு பேட்டரியை பார்த்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிடும். பட் இப்போ இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்குது. ஸோ இது என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க, இதோட பிரைஸ் என்னன்னு லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இருந்தாலுமே இதில் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள ஜென்ரேஷனில் மக்களை எந்த அளவு அவங்க கிட்ட ஃபோக்கஸ்லேயே வச்சிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு டெக்னாலஜி கொடுத்து ஒரு கம்பெனி நேமை, ஏன்னா இப்போ உள்ள ரொம்ப ஃபாஸ்ட் ஜென்ரேஷனாக போயிடுச்சு. கொஞ்சம் டச் விட்டாலே ஒரு 10 நாள் கேப் விட்டாலே மறந்துடுவாங்க. கம்பெனியாக இருந்தாலும் யாரையாக இருந்தாலும் மக்கள் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் ஸோ என்னோட சேனலையும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். OnePlus ஸ்மார்ட் டிவி. இந்த டிவியை பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து லீக் ஆயிடுச்சு, நிறைய வீடியோமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இதோட ரிமோட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இப்போ தான் லீக் ஆயிருக்கு. OnePlus கம்பெனியோட CEO PT ராவன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் பிக்சர், லைவ் பிக்சர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த பிக்சரை டீட்டெயிலாக வாட்ச் பண்ணாலே தெரியும். நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் ஸ்லிம்மாக அழகாக இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டைப் சி போர்டு சார்ஜருக்காக கொடுத்துருக்காங்க. நேவி கனெக்ஷன் போர்டு கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டன்டோட பட்டன் இருக்குது. ஸோ அந்த பட்டன் என்ன யூஸ் ஆகும்
ஆகும் தெரியல. OnePlusன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இதெல்லாமே பார்த்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப லுக்கா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப்பா வாட்ச் பண்ணா தெரியும், சைடில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லைக் மொபைல் ஃபோன் மாதிரி. அதர் ரிமோட்லாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கும். மொபைல் ஃபோன் ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே ஃபீலிங் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ற பிரைஸ் கேட்டால் தான் ஒரிஜினல் ஃபீலிங் என்னன்னு சொல்லி தெரியும். அடுத்த அப்டேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இந்த டெக் நியூஸ்ல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஐஃபோன் ஒரு பட்ஜெட் மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. செப்டம்பர் 10க்கு ஈவெண்ட் வைக்கிறாங்க. இதில் அவங்களோட ஸ்மார்ட் டிவி புது மொபைலில் லான்ச் பண்றாங்க. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் 2020 ஆப்பிள் கொண்டு வர போறாங்க. அது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனா? ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் லான்ச் ஆகும். அடுத்து குளோபலி எல்லா ஏரியாவிலையுமே பார்க்க முடியும். ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இன்ஃபில்ட் அண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2013 இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கேனர் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. டிஸ்பிளேக்குள்ள ஸ்கேனர் வைக்கிறது. அடுத்தது 2014 அதை தூக்கிட்டு ஃபேஸ் லாக் கொண்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் பட்ஜெட் மொபைல் அப்படிங்கிறதால இன்னும் தெரியல, மறுபடியும் பழைய விஷயத்தையே இவங்க பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஐபோன் எதுவுமே நான் ஆசைப்படல, அதனால கிட்னி சேஃபா இருக்கு. ஸோ இந்த மொபைல் வரட்டும். ஸோ பட்ஜெட்டா இருந்தால் மறுபடியும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெக்னிக்ஸ் இதோட க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நிறைய சூடான ஹாட்டான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. I'll meet you next video. Take care. Bye.